இஎம்ஐக்குள்ள சிக்காம ஓரளவு பிளான் பண்ணி போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான டிப்ஸ் சொல்லுவீங்க? இஎம்ஐ என்ன சொல்லுன்னா, இன்னைக்கு இந்த பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கோல்டு வாங்கி நான் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு கோல்டு வேணாலும் வாங்கிங்க. ஆனா இந்த 23 to 40 நிஜமாவே வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூ ஹேவ் டு சேவ் அக்ரெசிவ்லி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது 2000 rupees நீங்க போடுறீங்க அப்படின்னா அது ரஃப்லி அபவுட் நீங்கள் எவ்வளோ போட்டிருப்பீங்கன்னா 2000னா வருஷத்துக்கு 24,000. கோல்டுங்கிறது ஒரு கமாடிட்டி. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம வேலைக்கு போகிறோம், சேலரி வர ஆரம்பிக்குது அப்படின்னாலே ஒரு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். கொஞ்சம் வருஷத்துல கல்யாணம் பண்ணணும், ஐயோ வீடு கட்டணும் அப்படின்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் வேலைக்கு புதுசாக போகிறவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது ஒரு 20,000 25,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த சேலரியை வச்சு நம்ம ஃபியூச்சருக்கு எப்படி பிளான் பண்ணணும், சேவிங்காக இருக்கட்டும் இல்லைனா ஒரு வயசான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் பிளானர், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பெஷலிஸ்ட் திரு பத்மநாபன் சார் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா சேலரி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். ஒரு 20,000 ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த 20,000ல இருந்து எப்படி ஒரு சேவிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்றது, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க ஆரம்பிக்கிறது? கரெக்ட். இப்போ 20,000 or 25,000. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் எல்லா இன்டர்வியூல என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் 20,000 ரூபா தான் சம்பாதிக்கிறதா எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% நம்மளோடது இல்லை, நம்ம 18,000 தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2,000 rupees நம்ம எடுத்து வைக்கணும். நீங்கள் உடனே கேட்பீங்க, என்ன சார் 20,000 பத்தலை, நீங்கள் இதுலேருந்து எங்கே 2,000 எடுத்து வைக்கிறது? இதுதான் காமன் கொஷின். பட் நான் திருப்பி என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஓகே 20,000 பத்தலை, நானும் அக்ரி பண்ணுறேன். ஆனால் 18,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? 15,000 கூட இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? ஸோ வாட் எவர் பி த சேலரி, நீங்கள் அந்த ஒரு 10% எடுத்து வச்சுட்டு இந்த ரிமைனிங் 18,000ல தான் நம்ம we have to adjust. ஸோ இப்போ 18,000 அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 30% ஆஃப் த மணி மேக்ஸிமம் இட் கோஸ் ஃபார் அ ரெண்ட்டு. அப்படின்னா ஒரு 5,400, அதாவது 20ன்னு வச்சுங்க. 20ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30%னா 6,000 ரூபா. ஸோ 5,000 to 6,000க்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அனதர் 50% ஆஃப் த மணி அதர் எக்ஸ்பென்சஸ். அப்போ என்னாச்சு, நம்ம 20,000 சம்பாதிக்கிறோம், 6,000 நம்மளுடைய வாடகை, அதுக்கப்புறமா 10,000 அங்கே கொடுத்தாச்சு. 10 + 6 16,000, 2,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த 2,000 rupees தான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மணி. அது உள்ளுக்குள்ளே தான் நம்ம ஏதாவது தேவை இருந்ததுன்னா அது பண்ணிக்கணும். இது கஷ்டமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் பாசிபிளா அப்படின்னதுன்னா நம்ம முயற்சி பண்ணால் அது கண்டிப்பாக பாசிபிள். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 18,000 20,000 சேலரி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு மினிமம் ஒரு 60,000 70,000 அந்த மாதிரி போனாதான் நமக்கு ஒரு கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்களே பார்க்க முடியும். நமக்கு சேலரி கம்மி தான். ஆனா வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு எனக்கு அந்த மாதிரியான வருமானம் வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் பிளானிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்க 20,000 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவிங் 2,000 rupees மேலே சேவ் பண்ண முடியாது. ஈவன் அதை நீங்கள் 2,000 rupees நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா கூட, ஈவன் 10 years சேர்த்து வச்சிங்கன்னா கூட அதில் பெருசாக நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்னென்னா, ஒன்று நம்மளுடைய தேவையை சுருக்கிக்கணும் அல்லது வருமானத்தை பெருக்கிக்கணும். இங்கே 20,000 தான் இருக்கிறதுனால இனிமேல் அந்த தேவையை சுருக்கவே முடியாது, அங்கே லிமிட் ஆகிடுச்சு. அப்போ வருமானத்தை பெருக்கிக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னதுன்னா நிறைய நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கான்செப்ட். முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் ஐடி மாதிரி தான் இருந்தது. பாக்கி பேர்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. பேரிங் ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ், இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு என்னென்னா, இருக்கக்கூடிய ஒரு 8 hours இந்த ஒர்க்கில் அனதர் 3-4 hours வேறு ஏதாவது பார்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் பண்ண முடியும். அதர்வைஸ் அந்த 3-4 hours ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஜாப்லேயே இன்னும் கொஞ்சம் சேலரி ஹைக்குக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் வேறு இந்த வேறு ஆப்ஷனே கிடையாது. சரி, நான் 2,000 எடுத்து வச்சாச்சு, சேவ் பண்ண போறேன்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படி அந்த சேவிங்ஸ் எங்க நான் சேவ் பண்றது, எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னா நீங்க ஒரு பிளானரா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமே ரொம்ப கம்மி, 2,000 ரூபாய் தான். அப்படிங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று ரெக்கரிங் டெபாசிட்.
முன்னாடி நம்ம சின்ன வயசில் நம்ம ட்ரெடிஷன். ஸோ ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா ஒரு 7% 8% மேலே அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த 2000 ரூபாய்க்கு எந்த விதமான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. ப்ராபப்ளி நீங்கள் நகைச்சிட்டு கட்டி ஏதாவது கொஞ்சம் கோல்டு வாங்கலாம், இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 500 ரூபா கொண்டே சேர்க்கலாம். இப்போ 2000 ருபீஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இருக்கிறதே ரொம்ப கம்மி. அப்படின்னா இந்த ஆஃப் ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி லோவர் மணியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து அதிகமான ரிட்டர்ன். பட் இட் கம்ஸ் வித் வாலட்டிலிட்டி. எனிஹோ இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு கரியர் அப்படிங்கும்போது யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. அப்போ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பெருசாக பாதிக்காது. ஸோ இவங்களுக்கு வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரே ஒரு ஆப்ஷன், பிகாஸ் யூ ஹேவ் ஒன்லி 2000 ருபீஸ் அப்படிங்கும்போது த ஒன்லி ஆப்ஷன் என்னை பொறுத்தவரையும் மியூச்சுவல் ஃபண்டு தான். சிம்பிளா கால்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 2000 நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வேலைக்கு போன ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு எனக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும்போது அந்த 2000 எவ்வளவு அமௌண்ட்டா என் கையில இருக்கும்? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2000 ருபீஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னதுன்னா அது ரஃப்லி அபவுட் நீங்கள் எவ்வளோ போட்டிருப்பீங்கன்னா 2000னா வருஷத்துக்கு வந்து 24,000, 2.4 lakhs வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. உங்களுடைய அதாவது 10 வருஷம் 120 மாசத்துல நீங்கள் போட்டது வந்து 2.4 lakhs. அது வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 5.6 to 5.7 lakhs இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன சார் 5.6 lakhs பெரிய அமௌண்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிறது வந்து 2000 தானே. ஸோ 2000 போட்டவங்களுக்கு 5.6 lakhs பெருசு. ஸோ இவ்வளவு தான் வந்து க்ரோத் ஆகும். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னதுன்னா எப்போதுமே ஸ்டார்டிங் தான் வந்து எல்லாருக்கும் கம்மியாக இருக்கும் வழிய இனிஷியல் பீரியடில், பிகாஸ் த லோவர் பேஸ் அப்படிங்கிறதுனால இந்த 20,000 ரூபாயெலாம் யாரெல்லாம் ஸ்டார்டிங் பண்ணுறாங்களோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years டவுன் த லைனில் அவங்களுக்கு 40,000 ருபீஸ் ஆர் மேக்ஸிமம் 5 years டவுன் த லைனில் தே வில் கோ டு 40,000 ருபீஸ். ஏன்னா இப்போ வந்து ராவாக வராங்க, அதாவது ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரம் த காலேஜ் அப்படிங்கும்போது ஒரு எந்த விதமான ஸ்கில் செட்டும் இல்லை அப்படிங்கும்போது தே வில் பி ஆஃபர்ட் லெஸ் 20,000 ருபீஸ். அதுதான் கிடைக்குதுன்னா நாளைக்கு வந்து 1 or 2 years வந்து ஒரு ஸ்கில் செட்டு கற்றுக்கிட்டாங்க, அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்னா அவங்க தே காட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிங்கும்போது யாரெல்லாம் இன்றைக்கி 20,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ நெக்ஸ்ட்டு 5 yearsக்குள்ளே 40,000 ருபீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், ரொம்ப ஈஸி தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ 2000 ருபீஸை நீங்கள் வச்சுட்டு எவ்ரி இயர் ஒரு 500 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த 5.6க்கு பதிலாக அது வந்து ஒரு 10 lakhs ஆகிடும். அதாவது இந்த salary அதிகமாக அதிகமாக நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம அதான் அதாவது சிம்பிள். எப்படி இருந்தாலும் 10% என்னோட இது இல்லை அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து என்னென்னா தீஸ் ஆர் ஆல் மைண்ட் செட். இது வந்து ப்ராக்டிஸ். ஒன்ஸ் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா என்ன ஆகும்னா எப்போ மணி வந்தாலும் உங்களுக்கு முதல்ல அதை எடுத்து வச்சுட்டு தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே தோணும். ஸோ இது வந்து டெஃபினட்டாக எந்த ஒரு முயற்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறதுக்கு அப்புறமா பழகி போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க அண்டு என்டையர் 1 lakh இஸ் ரெடி டு யூஸ் அப்படின்னு இருந்தவங்க நாளைக்கு ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 50,000 ருபீஸ் கோஸ் டுவர்ட்ஸ் தர் ஹோம் லோன். கரெக்டாக? அப்போ நேற்று வரையும் 1 லட்ச ரூபாயில் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருந்த ஆளுக்கு எப்படி 50,000 ரூபாயில் அவங்க பழகிக்கிறாங்க? ஏன்னா அந்த தேவை வந்து அவங்களுக்கு பிடிச்சது, அது அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து பை ஃபோர்ஸில் வந்து பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம அதே இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அந்த 2000 நம்ம அந்த 10% நம்மளோடது இல்லை அப்படிங்கிறது. ஸோ பண்ணோன்னா டெஃபினட்டாக அது பார்த்து நம்ம இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹோம் லோன், இஎம்ஐ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. சம்பளம் கம்மியாக வாங்குறவங்க இருந்தாலும் கூட இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வாங்குறாங்க. ஆனால் அது ஒரு ட்ராப் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லா நேரத்துலையும் இல்லைனாலும் சில நேரங்கள் அது ட்ராப் அமையுது. ஸோ இஎம்ஐக்குள்ளே சிக்காமல் ஓரளவு பிளான் பண்ணி போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான டிப்ஸ் சொல்லுவீங்க? இப்போ இஎம்ஐ நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ இஎம்ஐயில் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இஎம்ஐ என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கி இந்த பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை, தகுதி இல்லை, அதுதான் இஎம்ஐ சொல்லுது. கரெக்டாக? பட் இருந்தாலும் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பொருள் தேவையா இல்லது விருப்பமா? இப்போ நம்மளுடைய லைஃப்பில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த டே வி பார்ன் டில் வி டை வந்து பார்த்திங்கன்னா 2 things எப்போதுமே இட் கம்ஸ் டு யுவர் மைண்ட். ஒன்று வந்து தேவை, இன்னொன்று விருப்பம். இப்போ வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு 4 இட்லிங்கிறது தேவை. 4 இட்லி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வயிறு பசி ஏறிடும். கரெக்டாக? இது வந்து தேவை. ஆனால் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னதா இருந்ததுன்னா அது விருப்பம். அப்போ அதுக்காக பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னதா இருந்ததுன்னா இந்த தேவை அப்புறம் நாளைக்கு அந்த இட்லியே கிடைக்காம போகிறதுக்கான
சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு இஎம்ஐ, ஒரு பொருள் வந்து தேவையா? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 வீலர் இருந்தது அப்படின்னு சொன்னதுன்னா இட் சேவ்ஸ் லாட் ஆஃப் டைம். கரெக்டுங்களா? நீங்கள் வந்து யூ கேன் பி ஆன் யுவர் ஓன். இது அல்லது நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் காருக்கு வெயிட் பண்ணணும், அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒரு ஆட்டோக்கு வெயிட் பண்ணணும். அது வந்து இட் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. அப்படிங்கும்போது ஈவன் தான் உங்கள்கிட்ட மணி இல்லை அப்படின்னதுன்னா, நீங்கள் வந்து இப்போ 1 லட்ச ரூபா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஹிக்கிள் 1 லட்ச ரூபா 75,000 rupees ஒரு 2 வீலர் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா, அதுக்கு வந்து ஒரு 3000மோ 4000மோ இஎம்ஐ கட்டி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, இது வந்து தேவைக்காக, ஜஸ்ட் ஃபார் பாக்கி பேட்டெல்லாம் வந்து நான் வண்டி வச்சுருக்கேன் நீங்கள் காமிக்கிறதுக்காக ஷோ ஆஃப் கிடையாது. உங்களுடைய தேவைக்கு வாங்குறீங்கன்னா இந்த தேவை இஎம்ஐயில் பண்ணலாம். அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒரு ஐஃபோன் வச்சுருக்காங்க, அல்லது அவங்க வந்து ரீசெண்டாக எங்கேயாவது ஒரு ட்ரிப் எங்கேயோ போனாங்க. ஸோ நீங்கள் வந்து இல்லைப்பா இல்லை இன்றைக்கி தான் வந்து எல்லாத்துக்கும் கடன் கொடுக்குறாங்க, இன்றைக்கி பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணிக்கலாம், இன்றைக்கி வந்து இது இஸ் த டைம் டு என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னதுன்னா, நாளைக்கு அதை மீட் அவுட் பண்ண முடியாது. மீட் அவுட் பண்ண முடியாத போது என்ன பண்ணுவீங்கன்னா, தென் யூ வில் கோ ஃபார் எங்கேயாவது அடுத்து கடனுக்கு போவீங்க. ஏன்னா இந்த கடன் அடைக்கணும், இங்கே வந்து இதை பே பண்ண முடியல அப்படிங்கும்போது யூ வில் கோ ஃபார் ஹையர் லோன். நாளைக்கு அந்த ஹையர் லோனில் பண்ண முடியலைன்னா தென் யூ கோ ஃபார் அனதர் ஹையர் லோன். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இதுதான் வந்து அந்த இஎம்ஐ தான் டெட் ட்ராப்புக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேயா? அப்போ வந்து அதை தேவை விருப்பம் அப்படிங்கிறத பிரித்து நம்ம பண்ணோம் அப்படின்றதுனால அதுலேருந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி 95% ஆஃப் த பீப்புள் ஆர் இந்த டெட் ட்ராப் தான். மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து கோல்டு அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் மெத்தடுமே இருக்குது, டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறத தாண்டி இன்னும் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. குறிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு கோல்டு வாங்கலாமா, ஓகே விலை கம்மியாக இருக்குது சரி நம்ம வாங்கி வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆப்ஷன்ஸுமே அதிகமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கோல்டை வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே வாங்கி வைக்கிறத நீங்கள் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, எவ்வளவு அளவு வந்து அதுக்கு நீங்கள் ஒதுக்கணும்னு சொல்லுவீங்க? ஓகே, ஸோ இப்போ அதாவது கோல்டுங்கிறது வந்து ஒரு கமாடிட்டி. ஸோ இந்த கமாடிட்டிங்கிறது வந்து நம்மளுடைய எனிதிங் விச் இஸ் அ கமாடிட்டி அப்படின்னதுன்னா வி ஆர் யூஸிங் ஆன் அ டே டு டே பேசிஸ். கரெக்டுங்களா? நீங்கள் வந்து பீயிங் அ விமன் ஒரு நகை போட்டிருக்கீங்கன்னா டெய்லியும் சில நகையை போட்டுக்கணும். ஏதாவது ஒரு அக்கேஷன் அப்படிங்கும்போது வில் வேர் மோர் நகை. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு கமாடிட்டி, அன்றாடம் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இது வந்து எதுவுமே வந்து கமாடிட்டி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னதுன்னா அதோடைய க்ரோத் வந்து ஒரு சஸ்டைன்டு க்ரோத்தாக தான் இருக்கும். அது வந்து கண்ணாபின்னான் விலை ஏறினதுன்னா நம்மளால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இப்போ வந்து ஒரு அரிசியாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், இதெல்லாம் என்ன ஆகும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். வழியே பயங்கரமாக நேற்றுக்கு 40 ரூபா, நாளைக்கு 60 ரூபா, நாளைக்கு 80 ரூபா அப்படிலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. கரெக்டுங்களா? கோல்டும் வந்து அதே மாதிரி தான். அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டுனால என்ன யூஸ்ன்னு பார்க்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் கோல்டுனால ஒரு யூஸும் கிடையாது. அதாவது பீயிங் அ விமன் நீங்கள் என்ன சொல்லலாம், இல்லை அந்த நகை போட்டேன்னா நான் அழகாக இருக்கேன், அல்லது இந்த நகையை போட்டேன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது, இதை தவிர அதில் வந்து பெருசாக யூஸ் கிடையாது. ஸோ நார்மலி இந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் உங்கள் பாட்டிகிட்டேருந்து அம்மாட்ட வந்தது, அம்மாட்டேருந்து உங்கள்கிட்ட வந்திருக்கு, நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு. ஸோ இப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று போயிட்டே இருக்க வழி அதில் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் அகெயின் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கீப் த கோல்டு அட் ஹோம். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா அந்த கோல்டை இங்கே வச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு கீப்பிங் இட் இன் த லாக்கர். லாக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னதுன்னா இப்போ இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க, எனி பேங்க் வந்து உங்களுக்கு லாக்கர் கொடுக்கணுன்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசி போடுங்க. அதாவது லாக்கருக்கும் இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ when the bank is pushing you for an insurance policy அப்படின்னதுன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் த பேங்கருடைய பெனிஃபிட், இட் இஸ் நாட் ஃபார் யுவர் பெனிஃபிட். இல்லை ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த லாக்கருக்காக நீங்கள் வந்து பாலிசி எடுக்கிறீங்க, அது என்ன பாலிசி என்னன்னு தெரியாமல் அதில் வந்து நம்ம மாட்டிக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக கோல்டுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5-10 இயர்ஸ்லாம் ரஃப்லி அபவுட் 8 to 9% இவ்வளவு தான் க்ரோ ஆகிருக்கு. ஸோ என்னுடைய வியூ வந்து என்ன அப்படின்னதுன்னா, கோல்டு வந்து நீங்கள் ஆர்னமெண்ட்டாக நான் இந்த கோல்டு வாங்கி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கோல்டு வேணாலும் வாங்கிங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 6500 விற்குது, நாளைக்கு 10,000 ரூபாய் ஆகும். 6500 10,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் பார்க்கும்போது 3500 பட் இன் ரியாலிட்டி இட் இஸ் 50% ஹைக். கரெக்டுங்களா? 6500ல் 50% தான் வந்து 10,000. இந்த 10,000 போகிறதுக்கே 3 வருஷம் ஆகும், ஆர் கூடவே ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணியை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடும்போது
உங்களுக்கு அதை விட கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுதான் தட் இஸ் வாட் ஹிஸ்டாரிக்கலி சேஸ். ஸோ என்னுடைய வியூ வந்து என்ன அப்படின்னா, கோல்டை வந்து நீங்கள் உபயோகிக்கிறதா இருந்ததுன்னா வாங்கிங்க. ஆனால் நாளைக்கு ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி சேர்த்திங்க அப்படின்னதுன்னா, ஒரு 10 இயர்ஸில் நீங்கள் கோல்டாகவே சேர்த்திங்கன்னா ஒரு 50 பவுன் வாங்கினீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் நீங்கள் வந்து 100 பவுன் சேர்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா கோல்டு வந்து நம்ம சூஸ் பண்ணாமல் இருக்கிறது கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம 20,000 சேலரியில எப்படி சேவ் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஒரு பக்கம் வந்து நம்ம எப்பவுமே மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ்க்காக ஒரு பணத்தை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கணும். அதை நம்ம எப்படி இதில் பிளான் பண்ண முடியுமா? ஏன்னா நமக்கே ஆல்ரெடி நம்ம கரெக்டாக பிரிச்சு பிளான் பண்ணதுல கையில் எதுவுமே இருக்காது. அப்படிங்கும்போது இந்த எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து எப்படி ஒதுக்கி வைக்கிறது? சரி, இப்போ நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 6 months வந்து 6 months ஆஃப் யுவர் சேலரி. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 20,000 rupees அப்படின்னா அட்லீஸ்ட் 1 லட்சம் அல்லது 1,20,000 எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியதுலேருந்து ஹையர் அண்ட் ஃபயர் ஜாபு கிடைக்கல அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கஷ்டம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. பட் என்னை பொறுத்தவரையும் என்னுடைய பர்சனல் இதில் வந்து வென் யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் கரியர் அப்படிங்கும்போது பெருசாக எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா இந்த கம்பெனிலனாலும் இன்னொரு கம்பெனி அந்த மாதிரி வந்துடலாம். அண்ட் எகெயின் வந்து நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் இன்றைக்கி எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இன் ஜென்ரல் வந்து இட்ஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. இன்றைக்கி மெடிக்கல் எனி ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் வந்து அப் டு 1 crore வரையும் கவர் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னதுன்னா ஒரு 10 lakh rupeesக்கு வந்து ஒரு சிங்கிள் பாலிசி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே 90 lakh rupees டாப்அப் பாலிசின்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு 25 வயசு 23 வயசு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 crore பாலிசிக்கே வருஷத்துக்கே ஒரு 15,000 கூட வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் தான் வருது. பட் இட் கவர்ஸ் என்டையர் திங். பட் நீங்கள் கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்போது இதில் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த 2000 சேர்த்துட்டு வரீங்க இல்லையா, அதுவுமே வந்து ஒவ்வொரு பீரியட் வந்து ஒரு 1 லட்சம் 1.25 லட்சம் வந்ததுன்னா தட் ஆல்சோ யூ கேன் யூஸ் இட் அஸ் அ எமர்ஜென்சியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ தான் நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா அந்த டே இன் அண்ட் டே அவுட்டை மீட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இல்லாத போது எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் நினைக்கிறது கஷ்டம். இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பார்க்கும்போது இன்சூரன்ஸ் பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு சேவிங் பண்ணணும் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இல்லை அவங்க இன்னும் செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், அகெயின் ஐ எம் நாட் ஜென்ரலைசிங் த பீப்புள் ஐ மெட். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு என்னென்னா ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முந்தின ஜென்ரேஷன் வந்து அவங்க அப்பா அம்மா எதுவுமே சேர்த்து வைக்கலை, அவங்களே எல்லாத்தையும் சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க செலவு பண்ணணும் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா ஓரளவுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க, அதனால நீங்கள் தான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நான் ஐம் நாட் சேயிங் யாருக்குமே இல்லைன்னு, மெஜாரிட்டி ஆஃப் த இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் அவங்களுடைய பேசிக் நீட்ஸை வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் வந்து டேக் கேர் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பேசிக் நீட்ஸை வந்து டேக் கேர் பண்ணதுனால இவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து என்ன அப்படின்னதுன்னா அந்த மணி வந்து வாட் தே ஃபீல், நான் வாட் எவர் ஐ எம் ஏர்னிங் இட் இஸ் டு ஸ்பெண்ட், இட் இஸ் டு என்ஜாய் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் நிறைய பேருக்கு இருக்காங்க. இது வந்து ஒன்று. அதோடு இல்லாமல் அவங்கள பொறுத்தவரையும் தெர் இஸ் நோ டுமாரோ, நாளைக்கெல்லாம் இருப்போமோ இல்லையோப்பா, இருக்கிற வரையும் நம்ம வந்து டு என்ஜாய் அப்படிங்கிற இந்த மைண்ட் செட் இது ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் எவ்ரிவேர், ப்ரிடாமினண்ட்டாக அந்த மாதிரி இருக்குது. அதோடு இல்லாமல் என்னென்னா இந்த ஜென்ரேஷன் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ ஷோயி. அதாவது இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்திவரதர் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அத்திவரதர் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த சுவாமியை பார்க்குறத விட அங்கே போயிட்டு அந்த ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நான் அத்திவரதரை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு வெளியில் சொல்கிறதுல தான் அவங்களுக்கு வந்து பெருமை ஒழிய அங்கே வந்து அந்த பக்திங்கிறதே வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற அவங்க எங்கே போனாலுமே அதை என்ஜாய் பண்ணுறதே கிடையாது. இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஹேவ் டு என்ஜாய் த அட்மாஸ்பியர். அது விட்டுட்டு எல்லாம் ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு அதை உடனே அங்கே வந்து சோஷியல் மீடியாவில் போடுறதுல தான் இருக்கும். அந்த வழியே அதை வந்து என்ஜாய், நான் என்ன சொல்ல போடுங்க, அது நீங்கள் முதல்ல அதை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு இந்த சேவிங் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி இல்லை. இது வந்து ஒன்று. அப்புறம் ப்ரிடாமினண்ட்டாக நான் இன்னொன்று என்ன பார்க்குறேன்னா அவங்க வந்து தே ஆர் மோர் ஆஃப் அ எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கர். இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு அவங்க ஊரில் இருப்பாங்க, மிஞ்சி போனால் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, இதுக்கு மேலே கிடையாது.
இன்னைக்கு வந்து நான் இந்த ஊர் பார்க்கணும், இந்த கண்ட்ரி பார்க்கணும், அந்த கண்ட்ரி பார்க்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறதுனால இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்பெண்டிங் மோடு. இது வந்து வெஸ்டர்ன் எடுத்துகிட்டு எல்லாம் ஸ்பெண்டிங் அப்படின்னு போகிறதுனால அங்கே சேவிங்ஸ்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்க சொன்னதுனால நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபேன்சியான பைக் வாங்கணும், ஃபேன்சியான ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கிரேவிங்ஸுமே அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை சி, இப்போ நான் தான் சொல்லினேன், எதுவுமே வந்து இப்போ நீங்கள் ஃபேன்சி பைக் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா உங்கள்கிட்ட மணி இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்கள் அப்பா நிறைய மணி வச்சுருக்காங்க அல்லது யூ ஆர் ஏர்னிங் மோர் மணி அப்படின்னதுன்னா தெர் இஸ் நத்திங் ராங் இன் பையிங் அ ஃபேன்சி. பட் என்னென்னா இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களும் நானும் வேலை பார்க்குறோம், 2 பேருமே ஒரே சேலரி வாங்கினா கூட என்னுடைய குடும்பச் சூழல் வேறு, உங்களுடைய குடும்பச் சூழல் வேறு. கரெக்டாக? இப்போ எனக்கு வந்து யாருமே டிபெண்டன்சியே இல்லை அப்படின்னதுன்னா நான் வந்து எல்லா மணியுமே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் வேற நீங்கள் வந்து உங்கள் ஃபாதர் ஏதோ கடன் வச்சுருக்காங்க இல்லை தம்பி தங்கச்சியை நீங்கள் தான் வந்து கரையேற்றணும் அப்படின்னு தான் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன், நான் என்னென்ன பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து ஒரு பைக் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்க முடியாது. ஸோ என்னுடைய இது வந்து என்னென்னா, முன்னாடி நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிம்பாங்க. ஸோ நமக்கு என்ன பாசிபிள், அவங்க வாங்கினாங்கன்னா அவங்க வாங்கட்டும். அதுக்காக வந்து அந்த பைக் வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வாங்கலாம் வழிய, அதர்வைஸ் வந்து அதை விடுறது வந்து பெட்டர். ஒரு 23 ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு அவங்க வந்து ஒரு 40 ஏஜ்ல திரும்பி பார்க்கும்போது இந்த விஷயம் எல்லாம் நீங்க பண்ணியிருக்கணும், இந்த விஷயம் எல்லாம் நீங்க இப்போ கரெக்டா ஆரம்பிச்சீங்கன்னா 40ல நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளா ஒரு 4 டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? கடனே வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல். ஃபர்ஸ்ட் அதாவது இந்த வீடு வாங்கக்கூடாது, கார் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைரோகேரில் வந்து அதோடைய ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் ஏ வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள கிராமத்துலேருந்து வந்தவர். அவர் வந்து அவருடைய கம்பெனியை வந்து சோல்ட் இட் ஃபார் சம் 6,000-7,000 crore ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி விற்றார். அவர்கிட்ட வந்து வீடு கிடையாது, அவர்கிட்ட ஒரு கார் கிடையாது. ஓகேங்களா? 6,000-7,000 crore வச்சிருக்கிறார். அவ்வளோ இருக்கிறவர்கிட்ட வந்து வச்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்து அதோடைய நீடு இதில்லை. அவர் என்ன சொல்லுவார்னா ஃப்ரூகல், அதாவது என்னென்னா சிக்கனம். அந்த 23 வயசுலேருந்து 40 வயசு வரையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சேர்க்குறீங்களோ உங்களுடைய சேவிங்ஸ் வந்து என்னென்னா as high as 50% ஆஃப் த யுவர் இன்கம் வந்து சேவிங் பண்ணீங்க அப்படின்னதுன்னா there is something called, நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபயர்னு சொல்கிறாங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி. இதுதான் வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. அந்த ஃபயருடைய ஏஜே பார்த்தீங்கன்னா 40-42 அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து டியூ டு அட்வான்ஸ் மெடிக்கல் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி. இன்ஃபேக்ட் வந்து 2015 வந்து டைம்ஸ் மேகசினில் வந்து ஒரு அட்டப்படத்தில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு குழந்தை படத்தை போட்டுட்டு இந்த குழந்தை 142 வயசு வரையும் வாழறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 வயசு வரையும் நீங்கள் வாழறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இன்றைக்கி எல்லா யங்ஸ்டரும் என்ன பண்ணாங்கன்னா 40-45 வயசில் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா ஆக்டிவ் ஒர்க்கிங் இயர்ஸ் 20 வருஷம், பேசிவ் ஒர்க்கிங் இயர்ஸ் 50-60 இயர்ஸ். அது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஓகேயா? இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் பிக்கஸ்ட் சேலஞ்ச் வந்து என்னென்னா லிவிங் டூ லாங் இஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா இதே இது வந்து அவங்க 22-23 வயசுலேருந்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அக்ரெசிவாக சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னதுன்னா அவங்க 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். ஸோ இப்போ மார்னிங் காலையிலேருந்து எழுந்திரிச்சு இந்த மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறோம் இல்லையா, அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கு, இப்போ நான் சில விஷயங்கள் பண்ணுவேன். ஓகேப்பா எனக்கு இப்போ கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, நவ் ஐ ஹாவ் டு மூவ் டு சம்வேர் ஆர் ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் சம்திங் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னதா இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் இருக்கணும். அதுக்கு அந்த 20 வருஷத்துக்கு வந்து அங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னதுன்னா நீங்கள் அதுக்காக வயத்தில் ஈரத்துணியை கட்டிட்டு எதுவுமே என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ வந்து ஒரு வீடுங்கிறது நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு வீடு. வென் யூ ஆர் கெட்டிங் 8,000 rupees or 10,000 rupeesக்கு வாடகை கிடைக்கக்கூடிய வீட்டுக்கு, புரியுதுங்களா, நீங்கள் எதுக்கு 50 லட்ச ரூபாய் அந்த வீடு, நீங்கள் 10,000 ரூபாய் நீங்கள் ரெண்ட்டு கொடுக்கக்கூடிய வீடு வந்து நான் வாங்கினேன்னு வச்சுங்களேன், யாரோ ஒருத்தர் வாங்கினதானே உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதோடைய விலை வந்து 50 லட்ச ரூபாய். 50 லட்ச ரூபா வீடு தான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த வீட்டை நான் வாங்கணும்னா நான் 50,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும். கரெக்டாக? அப்போ 10,000 ரூபாய்க்கு அட் த எண்ட் ஆஃப் தி டே நமக்கு யூஸ் அதுதானே வழிய. அப்போ 10,000 ரூபா கொடுத்துட்டு ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு இந்த 50,000 ரூபான்னு எதுக்காக அதை போய் வாங்குறது?
அப்போ வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மள்கிட்ட அந்த மணி கிடையாது. ஸோ யூ ஆர் பாரோயிங் அ லோன். ஏன்னா இது வந்து வெல்த் கிரியேஷனுக்கு வந்து காம்பவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்பவுண்டிங் வந்து இந்த இயர்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 40 இயர்ஸ்க்கு வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் லோனாக வாங்கி அதுக்கப்புறம் 40 வயசுக்கு மேலே யூ ஹேவ் அ வெரி லெஸ்ஸர் டைம் ஃபார் காம்பவுண்டிங். ஸோ நீங்கள் 23 to 40 நிஜமாவே வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டு சேவ் அக்ரெசிவ்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக நீங்கள் ரிலேட் பண்ணலாம். நம்ம வந்து படிக்கும்போது பார்த்தோன்னு வச்சுங்களேன், நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதோ சினிமாவுக்கு போகிறதோ இது மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பசங்க வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் என்ஜாய் பண்ணவன் +2க்கு அப்புறமா நல்ல கோர்ஸ் ஏதாவது எடுக்காமல் ஏதோ ஒரு சுமாரான கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹி வில் சஃபர் லைக் எனிதிங். இப்போ சில குழந்தைங்க இருக்காங்க, அந்த +2 போதே நான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், அல்லது வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் படிக்கணும்னு சொல்லிட்டு தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் த ஸ்டடீஸ். கரெக்டாக இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளி அவங்க அதை வந்து அந்த கோர்ஸும் போவாங்க. தே வில் பி மச் பெட்டர் தென் த நார்மல் பீப்புள். நீங்கள் உடனே வேற யாராவது ஒருத்தர் படிக்கல அவர் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் எடுத்துக்கூடாது. ஐம் டாக்கிங் அபவுட் தி ஜென்ரல். ஸோ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து தே ஆர் சாக்ரிஃபைசிங் சின்ன சின்ன ப்ளஷரை. ஏன்னா பின்னாடி தே வாண்டட் டு என்ஜாய் த பிக்கர் திங்ஸ். நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன ப்ளஷருக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங்காக வந்து ஹேண்ட் டு மவுத். இதே இது பாருங்கள், நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா 20,000 ரூபாய் இப்போ நார்மல் பீப்புள். நீங்கள் பாருங்கள், எனிபடி ஹூ இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த குட் இன்ஜினியரிங் காலேஜில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக்கேஜே வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் 20 லட்சம் வருஷத்துக்கு. டாக்கிங் அபவுட் த சேம் 20,000 அவன் எடுத்தவொன்னே 1 லட்சம் ரூபா 1.25 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான். கரெக்டுங்களா? ஸோ த சேம் திங் தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் பீரியடில் நீங்கள் யூ ஃபோக்கஸ் ஆன் மோர் ஆஃப் அ இது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து காரில் போகணும் அப்படின்னா ஓலா ஊபர் இருக்குது. வீடு பெரிய வீடுனா அவ்வளோ காசு கொடுக்க வேண்டாம், அதை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இது மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் சப்சிடைஸ் பண்ணி கம்மியாக கொடுக்கும்போது அதில் போய் மாட்டிக்காமல் இருந்தீங்கனாலே வந்து பெட்டராக இருக்கும். அண்டு மணி கையில் இருந்ததுன்னா அது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வேறு. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், உலகத்தில் வந்து பணம் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் யாருனாலையும் கொடுக்க முடியாது. அதுக்காக பணம் வேணும். நீங்கள் அதை விட்டு நான் அந்த இடம் இருக்குது இந்த இடம் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் நிறைய பேர்ட்டு நான் கேட்டிருக்கேன், 2-3 ப்ராப்பர்ட்டி இருக்குமாங்க, எவ்வளோ வேல்யூ 5 கோடி 10 கோடி. ஆனால் இப்போ அவங்கள்ட்ட பணம் இல்லை. அதே இது நீங்கள் ஃபினான்ஷியல் அசெட்ஸில் 5 கோடி வச்சுருந்தீங்கன்னா அதோடைய கான்ஃபிடென்ஸ் எவ்வளவு? ஸோ அதனால் இந்த 23-40 ஆளுங்களுக்கு டோன்ட் கெட் இன் டு த ட்ராப் ஆஃப் எஸ்பெஷலி இந்த ஹோம் லோன் அண்ட் கார் லோன். அதை விட்டுடுங்க. அதுதான் இருக்கு. அட்லீஸ்ட் கார் கூட ஓகே டு சம் எக்ஸ்டென்ட் இது பண்ணிக்கலாம். ஹோம் வேண்டவே வேண்டாம். அது பண்ணீங்கனாலே சந்தோஷமா இருக்கும். ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்கிறது இல்லைனா ஃபினான்ஷியலி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி இவ்வளோ நேரம் எங்க கூட சொன்னீங்க. குறிப்பா யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி யங் ஏஜ்ல இருந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கணும், வயசா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.